ஹலோ எங்கடா போன 2 நாளாக அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. 2 நாளும் நான் எந்திரிக்காமலாம் இல்லை, எந்திரிச்சிட்டேன். பட் வீடியோ தான் என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னா மண்டே சண்டே நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, மண்டே அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. காலையிலே கிளம்பி இங்கே வந்தால் தான் நம்ம இங்கே இருக்கிற வேலைகளை அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். அன்றைக்கி நான் கிளம்பும்போது நம்ம சிம்பா ரொம்ப வருத்தப்பட்டான். என்னடா நீ போய் வரையும் அதுக்காக பக்கத்தில் உட்காந்து போவானான்னு சொல்லுவோம். சரி அண்ணன் போய் தான் வரணும். போயிட்டு அப்புறமா வரேன் சொல்லலாம். அப்புறமா வருவோம். சோகமாக வச்சுக்காத. அவனை விட்டு வரதுக்கே மனசு இல்லை, வந்து தான் ஆகணும். நேற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு அங்கே இருந்த பைக்கை இங்கே கொண்டு வந்திருக்கேன். நம்ம காலெலாம் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டே வருது இல்லை. இப்போ எங்கள் சென்னையில் அக்கம் பக்கம் போகணுன்னா கூட பைக் இல்லைன்னா ஆட்டோ கேபுன்னு போட்டால் அதுக்கே பல ஆயிரம் செலவாகுது. பைக் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த டயர்டே என்னால் அன்றைக்கி சுத்தமாக டியூஸ்டே, அதாவது நேற்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே வேலை பார்த்தேன். ரெஸ்ட்டே எடுக்கல. ஒரு 10 நிமிஷம் கூட நான் சாஞ்சு படுக்கல. அப்படியே வேலையை ஆரம்பித்து வேலையை முடித்து அன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போயிடுச்சா. டியூஸ்டே ரொம்ப டயர்டு, எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தது. அதுவும் முடிஞ்சு இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வாரம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. இப்போவே வெட்னஸ்டே எனக்கு, ஆனால் இப்போ மண்டே மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த எல்லா நாளுமே நானே லேட்டாக எழுந்திரிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா எழுந்தால் தான் இங்கே வர முடியும். ஸோ அதனால் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகவே ஆகிட்டேன். நாளைக்கு சந்திப்போம்.